tungsten and cadmium mixed gold ornaments are coming into the market. இந்த ஃபேன்சி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஃபேன்சி கோல்டே கிடையாது. இட் இஸ் டிப்பிக்கலி லைக் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. யாருமே நம்ப கூட மாட்டாங்க. அது 50 மைக்ரான் டிடெக்ஷனில் கூட அது இட் வில் சே கோல்டு. சப்போஸ் யாரோ ஒரு தீஃப் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோல்டை வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் என்ன? இப்போ நகை அடிச்சிடுறாங்க. நகை அடிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கொக்கி உடையுது, இல்லாட்டி நகை டேமேஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மிஷினில் அது வந்து புரோக்கன் ஜுவல்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்டு ஒரு கோல்டு லோன் டிஸ்பென்சிங் ஏடிஎம் மிஷின். ஏதாவது எமர்ஜென்சினா போகிறாங்க, கோல்டை வைக்கிறாங்க, பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு ஏன் சிஸ்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2006 ஆனால் இதோட ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது எங்களோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வெயிட்டு ஸ்டோன் வெயிட்டை பிரிக்கிற அளவுக்கு வி ஹவ் கிரியேட்டட் அவர் டெக்னாலஜி. எங்களோட கேமரா மூலமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இந்த ஸ்டோன் இந்த வெயிட்டு இத்தனை ஸ்டோன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரெட் ஸ்டோன்ஸ் இவ்வளோ இருக்குது, ஒயிட் ஸ்டோன்ஸ் இவ்வளோ இருக்குது, க்ரீன் ஸ்டோன்ஸ் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான எவாலுவேஷன் இருக்குது. இப்போ இந்த காப்புக்குள்ளே என்ன மெட்டல் இருக்குன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வேறஸ் எங்களோட தெர்மல் இமேஜிங் சிஸ்டம் மூலமாக சில்வருக்குள்ளே என்ன இருக்குது, மெட்டல் இருக்குன்றது நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் ஆஃப் அவர் இன்டெப்த் தெர்மல் அனாலிசிஸ். இந்த மோதிரம் எடுத்துக்கோங்களேன். இந்த மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த மோதிரத்தில் இந்த ஸ்டோன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து காப்பரோட கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். திஸ் இஸ் பேசிக். இப்போது இது வந்து டைமண்டு, இது வந்து நார்மல் கோல்டு. ஓகே, இந்த டைமண்ட் வந்து 18 கேரட், ஆனால் இதில் வந்து ஸ்டோன் இருக்குது. இப்போது இந்த ஸ்டோன் ஏரியாவில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பர் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். அதுக்கோசரம் இது கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. இப்போ நம்ம ஒரு இடத்துல மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது கோல்டுன்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. இந்த காப்பர் இருக்கிற இடத்துல சொல்லிட்டு இது காப்பர் இது ஃபேக்குன்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. வி ஷுட் கிவ் அ பேலன்ஸ்டு ரிப்போர்ட். தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஹையஸ்ட் ஆவரேஜ் ரேஷியோ அண்ட் லோயஸ்ட் ஆவரேஜ் ரேஷியோ. ஏடிஎம் கார்டு போடுறப்பையும் இந்த பிரச்சனைகளாக இருக்கும். கார்டு உள்ள போய் மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறேன், கோல்டு போடுறேன், கோல்டு என்ன சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு. ஆதார் அண்ட் பேன் நம்பர் தான் வேணும், மற்றபடி வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் அவங்க கொடுத்துட்டு இவ்வளோ ப்ராசஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியலை தண்ணி வந்து போனால் சினிமா, வணிகம், கல்வின்னு பலதரப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பர்சனை வந்து உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண போகிறோம். ஒரு ஆண்டர்ப்ரனர். புதுசாக இப்படி ஒரு ஐடியா வந்து யாருக்குமே தோணியிருக்காது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எடுத்து பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் பல நேரங்களில் ரொம்ப இக்கட்டான சமயத்தில் உதவக்கூடிய ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பணமாக எப்படி மாற்றுறது அப்படின்றது இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதை இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கோல்டு பே விஜய் ராஜகோபால் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கோல்டு பே உங்கள் நிறுவனத்தை பற்றி முதல்ல சொல்லுங்கள். கோல்ட் பே இது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்டு ஒரு கோல்டு லோன் டிஸ்பென்சிங் ஏடிஎம் மிஷின். இது வந்து நான் தான் வந்து பேட்டன் எடுத்திருக்கேன். பேட்டன் கிராண்ட்டும் வந்து வந்திருக்கு. இது வந்து என்னோட இந்த ஆராய்ச்சி வந்து 2006 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலாக அது ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் பேக். ஆமாம், ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் பேக் வந்து இந்த மாதிரி ஒரு புது கான்செப்டை நம்ம ஏன் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா ஏடிஎம்னு சொல்லிட்டு எனி டைம் மணி வந்துடுச்சு. அது மாதிரி ஏன் கோல்டு லோன்ஸ் வந்து தான் ஃபஸ்ட்டு நீடாகவே இருக்குது. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எவர் நீடாக வந்து கோல்டு தான். இப்போ எதாவது எமர்ஜென்சினா போகிறாங்க, கோல்டை வைக்கிறாங்க, பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு ஏன் சிஸ்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2006 நான் இதோட ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பண்ணும்போது தான் ஐ அண்டர்ஸ்டுட் இதில் வந்து கஸ்டமர்ஸுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பேங்க்ஸ் இந்த கோல்டு லோனால என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுட்ஸில் இருந்து ஐ அண்டர்ஸ்டுட் த ப்ராடக்ட். 2011 ஒரு தடவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அது ஃபெயில் ஆகிட்டேன் நான். பட் அந்த ஃபெயிலியரே ஒரு நல்ல லெசன் தான் எனக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா ரிவைவ் ஆகி கோவிடுக்கு அப்புறமா வி ஸ்டார்டட் இன் 2022 ஒன் மோர் டைம். 2022 டிசம்பர்லேயே ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து முடிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 2 மிஷின் நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். சென்ட்ரல் பேங்க்கில் வாராங்கல்லையும் பரமக்குடியிலையும் கொடுத்துருக்கோம். நல்ல ரெசிப்டிவாகவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் 6 கோடிக்கு மேலே இது வரைக்கும் லோன்ஸ் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். மிஷின் மூலமாக டிஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 கஸ்டமர்ஸ் வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து ஓவரால் பேக்ரவுண்ட். ஓகே சார். இந்த ஒரு ஐடியா அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரெகுலராகவே ஏடிஎம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறையிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூபிஐ அது மாதிரி விஷயங்கள் போயிட்டோம். இப்போ நம்ம கோல்ட் பே மிஷினில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது?
ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏடிஎம்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, அதே மாரி ஃபெசிலிட்டிஸ் நாங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலா. அதில வந்து மொத்தமா நாங்க 4 மாடல் வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் டாப் மாடலு, இன்னும் வந்து கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி கவர்ன்மென்ட் ரெகுலேட்டட் பேங்க்ஸ், நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஓரளவு ஒரு பிரான்ச் ப்ராசஸே பண்ணுறதுக்கு என்ன வேண்டியது இருக்கோ, அந்த மாரின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு 4 மாடல்ஸ் வந்து வச்சிருக்கோம். இல்ல ஃபர்ஸ்ட் மாடல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏடிஎம்ல இருக்கிற ஆப்பரேஷன்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ஒரு பாம் புரோக்கர் ஷாப்ல என்ன இருக்கோ, அந்த ஷாப்ல எப்படி போவீங்க? அக்ராஸ் த டேபிள் நீங்க உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்களே, அந்த மாரி தான் வந்து வி ஹவ் டன் த மிஷின் கான்செப்ட். பட் செகண்ட் மிஷின், தேர்ட் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் மாரியே தான் இருக்கும். பட் ஏடிஎம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து டெபிட் கார்ட போட்டு நீங்க பண்ணுவீங்க. அதுக்கு பதிலா இங்க என்ன நடக்கும்னா, யூ நீட் டு என்டர் யுவர் ஆதார் அண்ட் மொபைல் நம்பர். அதில நீங்க என்டர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களோட டேட்டாஸ் எல்லாம் சிபிஎஸோட இன்டிகிரேட் பண்ண சாஃப்ட்வேர்ல இன்டிகிரேட் பண்ணது, டேட்டாஸ ஃபெட்ச் பண்ணி நம்ம அது லோன் ப்ராசஸிங் வந்து பண்ணும். இந்த ஃபோர்த் மாடல் தட் இஸ் ஃபைனல் மாடல் இட்ஸ் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு பிரான்ச்சே அது ஒரு பேங்க்கோட பிரான்ச் மாரியே அது வந்து ஆக்ட் ஆகும். அதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. லைக் யூ கேன் புட் யுவர் டெபிட் கார்டு, யூ கேன் இன்சர்ட் யுவர் கிரெடிட் கார்டு, பணம் வித்ட்ரா பண்ண முடியும், பணம் டெபாசிட் பண்ண முடியும், பணம் ரீசைக்கிளர் நாங்க அதில வைக்கிறதுக்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாடல் இன்னும் நாங்க அது வந்து ஒரு ஸ்கிரிப்டிவ் மெத்தடா தான் இருக்கு. இன்னும் நாங்க அந்த ப்ராடக்ட் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நாங்க இன்னும் டெவலப் பண்ண ஆரம்பிக்கல. பட் இட் இஸ் கோயிங் டு பி ஆன் த கோ, வி ஆர் கோயிங் டு டெவலப் இட். அது ஒரு ஒரு பேங்க்ல நீங்க என்ன ஆப்பரேஷன்ஸ் நீங்க பண்ணுவீங்களோ, அந்த ஆப்பரேஷன்ஸ வந்து வி ஆர் பிளானிங் டு இன்கார்ப்பரேட் இட் இன் தி சிஸ்டம். இப்போ கோல்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாலே பாண்ட் ஷாப்பில் ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கும். அந்த எவாலுவேஷன் மெத்தடில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு விஷயன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த கடைக்கு பதிலா அந்த கடையில் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கிடச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடகு வைக்கிறதுக்குன்றப்போ வந்து நிறைய விற்கிறாங்க இவங்க. அப்படி அந்த எவாலுவேஷன் மெத்தடில் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட்டு கோல்டுன்றது ஒரு 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 எமோஷனல் இம்பேக்டான ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? நீங்க கார் வச்சிருக்கலாம், பைக் வச்சிருக்கலாம். ஒரு லேடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கோல்டு, பட்டு புடவை, கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸு, ப்ளஸ் வீடு, இதெல்லாம் ஒரு ஒரு எமோஷனலான கனெக்டான ஒரு ப்ராடக்ட். ஆனால் அந்த கோல்டோட தரம் எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் போய் அவங்க ஃபேமிலியில் அவங்க கொள்ளு பாட்டி போய் வாங்கியிருப்பாங்க. அதே தான் வந்து வாங்குவாங்க. அது எவ்வளோ தூரத்திலிருந்து இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன ஆனாலும் அவங்க வந்து கும்போணத்தில் அவங்க அவங்க பழைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நகை கடையில் தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா கோல்டு இஸ் அன் எமோஷனல் கனெக்ட். அந்த எமோஷனல் கனெக்டை சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது நகை வியாபாரிங்க சொல்லலை. நிறைய நிறைய இடத்துல வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மிஷின் என்ன அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் லைக் ஏஏஆ இருக்கட்டும், மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்ஆர்எஃப் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து வி ஆர் ஃபார்முலேட்டிங் தி என்டையர் எக்கோசிஸ்டம். இது வந்து பப்ளிக்குக்கு மட்டும் யூசேஜ் கிடையாது. இது வந்து ஜுவல்லர்ஸ்க்காக இருக்கட்டும். ஏன்னா இந்த பழைய காலத்து அனலைஸ் பண்ணுறவங்க வந்து இப்போ நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே போகிறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஐடி ரெவல்யூஷன்லாம் வந்த அப்புறமா அவங்க இப்போ ஆசாரி குடும்பத்துலேருந்து வரவங்க யாருமே இப்போ இந்த அடுத்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேர் கம்மியாயிட்டாங்க. அதே மாதிரி அப்ரைசர் ஜென்ரேஷனில் வரவங்களே வந்து நிறைய பேர் கம்மியாயிட்டாங்க. இப்போ குக்கிராமத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, டயர் 3, டயர் 2லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அப்ரைசர்ஸ்லாம் வந்து அவங்க கொடுக்குற அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு தான் வந்து பேங்க்லேயே வந்து நம்ம போய் நகை வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற நிலமை. நான் சொல்கிறது சவுத் இந்தியாவில் சொல்ல. சவுத் இந்தியாவில் வி ஆர் வெரி வெல் எக்யூப்டு. எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. வேறஸ் நீங்கள் பார்டரில் கிராஸ் பண்ணி ஆந்திராலாம் தாண்டி நீங்கள் போயிட்டீங்க, மத்திய பிரதேஷ் அந்த சைடில், ஆமாம் அதெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் அவங்க அப்ரைசர்லாம் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் வருவாங்க. அது பேங்காக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், கோல்டு லோன் கம்பெனிஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துலலாம் இட் இஸ் பிகமிங் எ வெரி பிக் ப்ராப்ளம் டு தி பப்ளிக் ஆல்சோ. அவங்க எமர்ஜென்சிக்கு தான் நகையை வச்சு வாங்குறதுக்கு வராங்க. அப்போ அப்ரைசர் வந்து 3 நாள் கழிச்சு தான் வருவாங்கன்னா அந்த எமர்ஜென்சிக்கு உண்டான அர்த்தமே இருக்காது. பார்த்தீங்க இல்லையா? மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம். கரெக்ட். மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், ட்ராவல் எமர்ஜென்சியாக இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இட் இஸ் கிரியேட்டிங் வெரி பிக் ப்ராப்ளம் ஆக்சுவலி. அப்போ வந்து அப்ரைசரோட மெர்சியில் தான் வந்து பேங்க்ஸோ இவங்கெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த எக்கோசிஸ்டமை பில்ட் பண்ணுறோம். அது எக்கோசிஸ்டம் எப்படி பில்ட் ஆக போகுதுன்னா த்ரூ திஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போது எங்களோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வெயிட்டு, ஸ்டோன் வெயிட்டை பிரிக்கிற அளவுக்கு வி ஹவ் கிரியேட்டட் அவர் டெக்னாலஜி. நார்மலாக இந்த அப்ரைசர்ஸ் இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே, பேங்க்ஸ் இருக்க ப்ராப்ளமே, இந்த ஸ்டோனை கம்பேர் பண்ணி அதோட வெயிட்டை இது பண்ணி எடுக்கிறது தான் பெரிய ப்ராப்ளம். கரெக்ட். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இப்போ அந்த சினாரியோ வந்து வி ஹவ் சால்வ் இட். ஆல்மோஸ்ட் லைக் 95% வந்து நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்டில் நாங்களும் வந்து ஸ்டார்ட் அப்பு இம்ப்ரவைசேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் கிடச்ச டேட்டா வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி ஹவ் காட் இட் டு எ வெரி குட் ரிசல்ட் அவுட் ஆஃப் இட்.
ஏன்னா எங்களோட இப்போ ஒரு ஸ்டோனுக்கு ஒரு 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 ஃபிக்ஸ்டு வெயிட் இருக்குது. ஜெமாலஜி ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் ரவுண்டு ஸ்டோனுக்கு இந்த இந்த கலருக்கு இந்த ஷேப்புக்கு இந்த வெயிட் தான் இருக்குன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ அப்ரைசஸ் ஆகட்டும், நகை ஆசாரிங்க ஆகட்டும், எல்லாருமே வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணி அவங்க வந்து பில்லிங்கோ இல்லாட்டி வேல்யூவேஷனோ வந்து பண்ணுறாங்க. இந்த சேம் ப்ராசஸ் நம்ம வந்து இந்த மிஷினில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். எங்களோட கேமரா மூலமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், இந்த ஸ்டோன் இந்த வெயிட்டு இத்தனை ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ரெட் ஸ்டோன்ஸ் இவ்வளோ இருக்குது, ஒயிட் ஸ்டோன்ஸ் இவ்வளோ இருக்குது, க்ரீன் ஸ்டோன்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான எவாலுவேஷன் வந்து கொடுக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ப்ராசஸ். மொத்தமாக 3 ஸ்டேஜில் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் ப்ராசஸ், இன்னொன்று வந்து இன்டெப்த் அனாலிசிஸ் ஆன் தி ஆர்னமெண்ட். இதுக்கு வந்து வி ஆர் யூசிங் அட்வான்ஸ்டு தெர்மல் இமேஜிங் டெக்னிக். thermal, it is a very very basic physics. கோல்டுக்கு இருக்கிற எமிசிட்டி வேல்யூ, கோல்டு வந்து இட் இஸ் வெரி மச் ஈஸி ஃபார் கண்டக்டிவிட்டி ஃபார் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மற்ற மெட்டல்ஸ் அந்த அளவுக்கு வந்து வராது. இப்போ அந்த ஒரு பேசிக் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு எமிசிட்டி வேல்யூ வந்து வரும். இப்போ கோல்டுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு மெட்டல் இருந்ததுன்னா இன்டெப்த் தெர்மல் ஸ்கேனிங் மூலமாக இட் இஸ் வெரி வெல் பாசிபிள் டு ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த காப்புக்குள்ளே என்ன மெட்டல் இருக்குன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வேறஸ் எங்களோட தெர்மல் இமேஜிங் சிஸ்டம் மூலமாக சில்வருக்குள்ளே என்ன இருக்குது, மெட்டல் இருக்குன்றது நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் ஆஃப் அவர் இன்டெப்த் தெர்மல் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டோம், இன்டெப்த் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு பியூரிட்டிக்குள்ளே போகிறோம். இப்போது இந்த மிஷின் வந்து நாங்கள் கோல்டுக்கோசரம் மட்டும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலை. இட் கேன் டூ சில்வர் அண்ட் பிளாட்டினம் ஃபார் தி குளோபல் மார்க்கெட். இப்போது அந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போது நார்மலாக எல்லாருமே வந்து மேனுவலாக வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டரில் போய் டெஸ்ட் பண்ணும்போது இந்த நகையை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அது வந்து சொல்லும் இது வந்து 20 கேரட்டா, 18 கேரட்டா, 22 கேரட்டா, 24 கேரட்டான்னு சொல்லும். வேற எங்கள் சிஸ்டமில் அப்படி கிடையாது. என்ன நடக்கும் அப்படின்னா 50 மைக்ரான் டிடெக்ஷன், ஸ்கின் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்கின் டெஸ்டிங் பண்ணுறது கிடையாது. ஸ்கின் டெஸ்டிங்கோட டெப்த்துக்குள்ளே பண்ணுறோம். 50 மைக்ரான்ஸ் தான் இருக்கலே வேர்ல்டுலே இருக்கல ஹையஸ்ட் ப்ரிசிஷனான ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் இன் கோல்டு அனாலிசிஸ். அந்த 50 மைக்ரான்ஸில் வந்து டிடெக்ட் பண்ணும்போது கோல்டுக்குள்ளே போய் பார்க்கும். சைமல்டேனியஸாக தெர்மல் இமேஜிங்லேயும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஓகே, இதில் எல்லாரும் வந்து மேனுவலாக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வச்சு பார்ப்பாங்க. பட் எங்களோட சிஸ்டமே, எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுன்னா, ஓகே கோல்டு வந்து இந்த பிளேட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை போய் டெஸ்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல போய் டெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக 50 மைக்ரான்ஸ் டிடெக்ஷனில் டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட பியூரிட்டி ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த ரிப்பீட்டபிலிட்டி செக் பண்ணுறப்போ அதுக்கான அந்த வேல்யூவேஷன் ரிப்பீட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. சைமல்டேனியஸில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஏன் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்னு சொல்கிறன்றதுக்கு உண்டான கோர பாயிண்ட்டை சொல்கிறேன் கேளுங்க. இப்போது இந்த மோதிரம் எடுத்துக்கோங்களேன். இந்த மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த மோதிரத்தில் இந்த ஸ்டோன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து காப்பரோட கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். திஸ் இஸ் பேசிக். இப்போது இது வந்து டைமண்டு, இது வந்து நார்மல் கோல்டு. ஓகே, இந்த டைமண்ட் வந்து 18 கேரட், ஆனால் இதில் வந்து ஸ்டோன் இருக்குது. இப்போது இந்த ஸ்டோன் ஏரியாவில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பர் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். அதுக்கோசரம் இது கோல்டு இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போது என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது கோல்டுன்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. இந்த காப்பர் இருக்கிற இடத்துல சொல்லிவிட்டு இது காப்பர் இது ஃபேக்குன்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. we should give a balanced report that is called as an highest average ratio and lowest average ratio. இப்போ இந்த 5 பாயிண்ட்டை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, we are getting 6600 data for our system. இந்த 6600 டேட்டா எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வரும். இத்தனை டேட்டாவை நாங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு we are giving the exact data on the gold purity. இப்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, we are creating an ecosystem so that customer also will feel comfortable that I am buying a genuine gold. இப்போது we are in discussion with few good gold shops. அவங்க வந்து நம்ம டெக்னாலஜியை வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பண்ணும்போது என்ன, கஸ்டமரே வந்து அவங்க நகை வைக்கலாம். they can understand the process, they can understand the purity and they can go. இப்போது என்ன ஆகுது, நம்ம கோல்டு லோனுக்கும் ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணுறோம், கோல்டு கம்பெனிஸ்க்கும் ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணுறோம். இப்போ பண்ணும்போது ஒரு டீசெண்டான ஒரு எக்கோசிஸ்டம் நம்மளுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? அதுதான் எங்களோட கோர் அஜெண்டாவாக நம்மளுக்கு இருக்குது. ஓகே சார். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்னு வரப்போ இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் வருது. எஸ். இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல்டை வாங்கியிருப்பாங்க. இப்போ ஹால்மார்க்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் இப்போ ஹால்மார்க் இல்லாத நகையை நீங்கள் எப்படி எவல்யூஷன் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. அதை நான் பாயிண்ட் சொல்லி செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஹால்மார்க் கொடுத்த நகைகளை இது மாதிரி ஃபால்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா?
சி அது வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஷாப்ஸ் கூட. ஓகேவா? அது வந்து நம்மளால் ஜென்யூனாக நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஏன்னா ஐ எம் நாட் இன்டு தி கோல்டு செல்லிங் பிஸ்னஸ். ஐ எம் இன்டு தி கோல்டு லோன் டிஸ்பென்சிங் அந்த மிஷின் ப்ராசஸில் தான் நம்ம பண்ணுறோம். இது வந்து கரெக்டாக தப்பான கூட எனக்கு தெரியாது. பட் ஹால்மார்க் வந்ததுனாவே அது ஜென்யூனாக இருக்குன்றது தான் ஸ்டாண்டர்டைஸ் ப்ராசஸ். இப்போதைக்கு இருக்கிற ட்ரஸ்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹால்மார்க் 916 போட்டுச்சுனாவே ஆர்பிஐ தான் சொல்கிறாங்க. ஹால்மார்க் ஜுவல்ஸ் தான் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கோங்கன்ற மாதிரி தான் ஆர்பிஐ வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் ஓல்டு ஜுவல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா வந்து பாட்டி கிட்டேருந்து அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும், அம்மா கிட்டேருந்து பொண்ணுக்கிட்ட வந்திருக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதில் ஹால்மார்க்கும் வராது, 916ம் வராது. இப்போ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டை புதுசாக ரூல் கொண்டு வந்தாலும் கூட கொண்டு வரலாம். நம்மளுக்கு ஆச்சரியப்படுறதுக்குல அந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சரண்டர் பண்ணிவிட்டு அது ஹால்மார்க் லேபிளிங் போட்டுட்டு போங்கன்னு கூட ஃபியூச்சரில் சொல்லலாம். ஏன்னா ஹால்மார்க் இஸ் பிகமிங் எ ஸ்டாண்டர்ட். இப்போது நாங்கள் இந்த எக்கோ சிஸ்டமை கிரியேட் பண்ணுறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ராசஸ் அது கோல்ட் லோன் கம்பெனிஸ்க்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கோல்ட் லோன் சச் அஸ் என்பிஎஃப்சிஸ். எஸ், என்பிஎஃப்சிஸ் கரெக்ட். இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ பாட்டியோட நகையாக இருக்கலாம் அந்த விஷயம். அப்போ அந்த மாதிரி நகைக்குன்னு சொல்லி ஒரு ஆன்டிகுட்டி வேல்யூ இருக்கும் தெரியுமா? கண்டிப்பாக. அப்போ அதை நம்மளால் எவாலுவேட் பண்ணோம்னா அதை ப்ராப்ளம் நாம் டெஃபினட்டாக நம்மளால் எவால்வேட் பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது சீரியஸ் எப்படி இருக்குன்னா, ஆர்பிஐ என்ன ரேட்டு சொல்லுதோ அந்த ரேட்டு தான் கோல்ட் லோன் கம்பெனிஸ் என்பிஎஃப்சிஸும் கொடுத்தாகணும். வேறு வழி கிடையாது. இதே வந்து பாம்பரோக்கர் ஷாப்ஸ்க்கு நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த ஆன்டிக் வேல்யூ கோசம் தே வில் ஆட் எக்ஸ்ட்ரா ஒரு 100 or 200 rupees அவங்க அந்த ஆட் பண்ணி கொடுக்குறது நிறைய சான்சஸ் இருக்குது இந்த எவாலுவேஷன் ப்ராசஸோட சேர்த்துக்கிட்டு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ன்ற ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஒரு விஷயம் இருக்கும் தெரியுங்களா? ஒருவேளை என்னோட ஸ்டோனுக்கு இது கம்மியாக கொடுத்துருக்கோ, இல்லைனா இது வேற நான் ஸ்டோன், இந்த ஸ்டோனுக்குன்னு எனக்கு தனியாக வந்து இந்த ஜுவல்லர் வந்து எனக்கு காசு பண்ணியிருந்தாங்க. அப்போ ஸ்டோனுக்கான வேல்யூவை எப்படி நம்ம சரி திருப்பியும் என்னென்னா, இது ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டோன்ஸுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வேல்யூ கொடுக்குறதே கிடையாது. ஓகேவா? இப்போ இது டைமண்டாக இருந்தாலும் இதுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொத்தமாக 9 கல் இருக்கிற டைமண்ட் ஸ்டோன். இட்ஸ் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஐ ஹவ் ஜஸ்ட் வேரிங் இட் ஆல்வேஸ். இந்த ஸ்டோனோட வேல்யூ கம்பேர் பண்ணுறது கோல்டு வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டோன் என்ன வேணா இருக்கலாம். எமரால்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், ஏன் பிளாட்டினமாக கூட இருக்கலாம், ரோஸ் கோல்டாக கூட இருக்கலாம். பட் தே ஆர் நாட் கோயிங் டு பாதர் இட். கோல்டு 18 கேரட்னா இவ்வளோ, 22 கேரட்னா இவ்வளோ, 24 கேரட்னா இவ்வளோ, நீ பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதே ஃபார்முலா தான் we also need to abide. There is no other choice. வேறு என்னமான டெக்னாலஜி மூலயமா வந்து நம்ம இந்த எவல்யூஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த சேம் ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறோம். பட் வி ஆர் ஆடிங் ஒன் மோர் அஹெட் ஆஃப் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரில. தெர் இஸ் அ வெரி பிக் திங் இஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி. டங்ஸ்டன் அண்ட் cadmium mixed gold ornaments are coming into the market. That is really a very big த்ரெட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் என்ன, நான் வந்து இங்கே இந்தியாவில் நான் அது கேள்விப்படலை. பட் சில பேர் சொல்கிறாங்க, அவங்களும் கண்ணால் பார்த்ததில் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படியே வந்து போயிட்டுருக்கு. பட் எனக்கு இந்த கோல்ட் பே கம்பெனிக்கு இந்தோனேஷியாவிலேருந்து மலேசியாவிலேருந்துலாம் கஸ்டமர்ஸ் எனக்கு வந்திருக்காங்க மிஷினை எவாலுவேட் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு. தே ஹவ் brought all these ornaments with us. இந்த ஃபேன்சி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஃபேன்சி கோல்டே கிடையாது. இட் இஸ் டிப்பிக்கலி லைக் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. யாருமே நம்ப கூட மாட்டாங்க. அது 50 மைக்ரான் டிடெக்ஷனில் கூட அது இட் வில் சே கோல்டு தான். ஆனால் எங்களோட தெர்மல் இமேஜிங்லேயும் எங்ககிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற ஸ்பெக்ட்ரோமீட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி we can able to tell that whether it comes under cadmium category or tungsten category. லேயர் டிடெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸில் நம்ம இந்தியாவிலே கிடைக்கிற ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸில் லேயர் டிடெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதே காப்பில் வந்து 3 லேயர் 4 லேயர் வந்து கோல்டை மட்டும் சுற்றி உள்ளுக்குள்ளே காப்பர் போடுறது, இரும்பு போடுறது விஷயங்கள் வந்திருக்கு. அதை வந்து கண்டுபிடிக்கிற ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. பட் எங்களது அதுக்கு மீறி we have come up with this technology actually. இப்போ இந்த கியோஸ்க் டைப் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன ஒரு பட்ஜெட் வரும்? பட்ஜெட் இட் இஸ் நாட் எ ரெடிமேட் ப்ராடக்ட். இது வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க. பார்க்குறவங்கலாம் மிஷினோட பட்ஜெட் என்னன்னு சொல்கிறாங்க. பட் we cannot able to give a budget like this. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, மாருதி 800 ஒரு காரு, மெர்சிடிஸ் பென்ஸும் ஒரு கார். என்ன 4 வீல் தானே இருக்குது, இதுக்கும் 4 வீல் அதுக்கு 4 வீல் தான் இருக்குது. அப்படி கிடையாது. இதோட பர்ஃபார்மன்ஸ் வேறு, அதோட பர்ஃபார்மன்ஸ் வேறு. அது மாதிரி கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் மாற டெக்னாலஜி மாறும். டெக்னாலஜி மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்வேர் மாறும். ஹார்ட்வேர் மாறும்போது மிஷினோட காஸ்டிங்கும் மாறும். ஒரு கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நம்ம காஸ்ட் எவாலுவேட்டே பண்ண முடியாது. இப்போது ஜென்ரலாக ஒரு பேங்கிங் பர்பஸ், ஒரு கிராமத்து விவசாயினி வச்சுக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்காக வந்து நகை அடகு வைக்க வராரு, ஒரு 15 சவரன் வைக்க வராருன்னா அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு டைம் எடுக்கும்? ஓகே, இட் இஸ் நாட் அபவுட் தி வெயிட்.
இட் இஸ் அபவுட் தி காம்பனன்ட்ஸ். எத்தனை ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ 15 சவரனும் வந்து ஒரு சவரனாக 15 எடுத்துகிட்டு வராங்களா, இல்லாட்டி ஒரே நகையை 15 சவரனாக எடுத்துகிட்டு வராங்களான்றதான் எங்களோட கண்டிஷன். ஒரு கஸ்டமர் நான் சொல்கிறேனே, இப்போ ரீசெண்ட் டேஸாக எங்களுக்கு வாரங்களில் வந்தது, ஒரே கஸ்டமரு ஒரே ஜுவல்ல 220 கிராம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜஸ்ட் இமேஜின். நம்ம அதனால் இட் இஸ் நாட் அபவுட் தி வெயிட் ஹியர், இட் இஸ் அபவுட் தி காம்பனன்ட்ஸ், இட் இஸ் அபவுட் தி நம்பர்ஸ். இப்போ ஒரே ஒரு நகையை எடுத்துகிட்டு வர உண்டான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 minutes. ஓகே, ஃப்ரம் கேவைசிலேருந்து ஃபைனல் பேக்கேஜிங் ஆகி பணம் டிஸ்பென்ஸ் ஆகிற வரைக்கும் ஓவரால் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 8 to 9 minutes. ஜுவல்லை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 5 minutes தேவைப்படும் ஒரு ஜுவல்லுக்கு. ஒரு ஜுவல்லாக மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து பெஸ்ட் ஃபேக்டர். கவர்மெண்ட்டும் அதை தான் சொல்கிறாங்க, பேங்க்ஸும் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி, இப்போ ஜென்ரலாக ஒரு டவுட் இருக்கும்ல ஜனங்கள்கிட்ட. இப்போ ஒரு மிஷின்குள்ளே வந்து நான் கோல்டு போடுறேன். இப்போ நார்மல் ஏடிஎம் கார்டு போடுறதுக்கே இந்த பயப்படுற ஜனங்களாக இருக்காங்க. கார்டு உள்ள போய் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் கோல்டு போடுறேன், என் கோல்டு என்ன சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல. கரெக்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டுன்றது ஒரு எமோஷனலான ப்ராடக்ட்டை வந்து நாங்களும் ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும்னு சொல்லி தான் வந்து இது என்டையர் ப்ராசஸ் வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரி, இப்போதைக்கு வந்து இந்த ஏடிஎம் மிஷின் வந்து கோல்ட் பே வந்து பேங்க்கோட பர்மிசஸ்குள்ளே தான் வந்து வைக்க போகிறோம். அவுட் சைட் தி பேங்க் பர்மிசஸ்லேயே இல்லாட்டி மால்ஸ்குள்ளேயே இப்போதைக்கு நாங்கள் வைக்கிற மாதிரி பிளான்ஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் பேங்க்கும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேங்க்குள்ளே இருக்கிறனால ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். செகண்டு, இந்த நகையை ப்ராசஸ் பண்ணுற சேனலில் அதோட ஃப்ளோ இருக்குது பார்த்திங்கன்னா, எல்லாமே கம்ப்ளீட்டாக கேமராவில் மானிட்டர் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேஜ் 1 நகையை வைக்கிறாங்க, அனாலிசிஸ் பண்ணுறது அவங்க கண்ணு முன்னாடியே தெரியும். அவங்க ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம், ப்ளஸ் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டோரும் இருக்கும் சிஸ்டமில். அந்த சிஸ்டமில் வந்து தே கேன் ஏபிள் டு சி நகை எங்கே போகுது, எங்கே வருதுன்னு சொல்லிட்டு அவங்களால பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். நெக்ஸ்ட் அவங்க லோன் ப்ராசஸ் ஆகிடுச்சு, லோனில் வந்து பேக்கிங் ஏரியா போகுதுன்னாவே பேக்கிங் ஏரியா போகிற நேரத்தில் கூட அந்த இடத்துல கேமராவில் அது தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பேக்கேஜிங்குள்ளே போய் விடும்போது கூட கேமராவில் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு லாக்கருக்குள்ளே போகிறது அவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியாது, பட் பேங்கருக்கு அது தெரியும். அதனால் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் இஸ் பீன் கிளியர்லி மானிட்டர்ட். ஏன்னா இப்போ நானும் ஒரு கஸ்டமர் தான். இந்த என்னோட மிஷினை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி என்னோட கஸ்டமர் தான். என் ஃபேமிலி, என்னோட சரௌண்டிங்ஸு, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே என்னோட மிஷினை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, when gold is considered as a very very emotional product, it has to be kept on the very very safe hands. And the safe hands தான் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். It has been God's grace till now, it has been success and it is going on in the proper channel. அதனால் rest assured gold is being secured. ஓகே சார், நீங்கள் சொல்ல போய் சொன்னீங்க இதில் இந்த அமௌண்ட் எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் டிஸ்பென்ஸ் பண்ண முடியும், அந்த ஹார்ட் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஹார்ட் ஹவர்ஸ் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ரன்னிங் டைம் மட்டும் தான் நம்மளால் அதை அக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட். இன்றைக்கி இருக்க ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும், ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் கிளியர்லி அ ப்ரோட்டோடைப். அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் கால் இட் அஸ் அ ப்ரோட்டோடைப், பட் அதர் பப்ளிக்காக இருக்கட்டும் சரி, கவர்மெண்ட் பீப்புளாக இருக்கட்டும் சரி, பேங்க்ஸாக இருக்கட்டும் சரி, தே திங்க் திஸ் இஸ் அ ப்ரோட்டோடைப் ப்ராடக்ட் தட் இஸ் ரியலி வெல்கமிங். ஆக்சுவலி ஏடிஎம்ஸ் 1985-87 வரும்போது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஸ் வந்து வெறும் பிஸ்னஸ் ஹவர்ஸில் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாம்பேயில். மற்ற 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரவே இல்லை. அதோட சக்ஸஸ் ரேட்டை பார்த்துட்டு, அதோட யூசபிலிட்டியை பார்த்துட்டு தான் அது 24 ஹவர்ஸ் ஆஃப் சைட்டாக கொண்டு வந்து அதை வைக்க ஆரம்பித்தாங்க. சேம் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ் இயர். இன்னும் ஒரு 1 இயர் லெஸ் தேன் இயர் இது வந்து ஆட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இந்த மிஷின் வந்து டெப்ளாய் ஆகி பப்ளிக்கோட அக்செப்டன்ஸ் வந்து இது வந்து யூசேஜ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்கள் பணம் கேட்டிங்க, எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்பென்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டிங்க. பேங்க்ஸு, என்பிஎஃப்சிஸு, பிஎஸ்யூஸு, ப்ரைவேட் பேங்க்ஸு எல்லாருமே, ஆர்பிஐ ரெகுலேட்டட் பேங்க்ஸாக இருக்கட்டும் சரி, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸாக இருக்கட்டும் சரி, இவங்க ஆர்பிஐ கண்ட்ரோலில் வரக்கூடிய அத்தனை பேருமே வந்து மேக்ஸிமம் கேஷாக டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடியது வந்து வெறும் 20,000 தான். அது 1 கோடி கூட அவங்க வந்து லோன் எடுத்துருக்கட்டும். ஓகே, பட் அவங்களால டிஸ்பென்ஸ் வந்து கையோட மிஷின்லேருந்து வரக்கூடியது வந்து 20,000 தான். கேஷாக அவங்களால 20,000 தான் வந்து எடுத்துக்க முடியும். பேலன்ஸ் எல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஐஎம்பிஎஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா as ஒரு காமன் பண்ண தேவைப்படும்? இட் இஸ் வெரி சிம்பிள். அவங்களோட ஆதார் மட்டும்தான் வேணும், ஆதார் அண்ட் பேன் நம்பர் தான் வேணும். மற்றபடி வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் அவங்க கொடுக்க தேவையில்ல. ப்ராசஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். கஸ்டமர் மிஷின் கிட்ட வருவாங்க, ஃபஸ்ட்டு அவங்களோட ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். 10 டிஜிட் நம்பர் அடித்த உடனே அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், கன்ஃபர்மேஷன் ஓடிபி வரும். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஆதார் நம்பர் அடிக்கணும். ஆதார் நம்பரை டைப் பண்ணி முடிச்சோடனே திருப்பியும் உடாயிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஸோ தட் ஃபஸ்ட்டு ஓடிபி வந்து பேங்க்கோட இன்டெகிரேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு, செகண்ட் வந்து உடாயோட இன்டெகிரேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுமே கன்ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகணும், லைவ் கேவைசி, வீடியோ கேவைசி செக் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு, உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிவிட்டு மிஷின் முன்னாடி போயிட்டு நான் கோல்டு லோன் வைக்க முடியாது. நீங்கள் தான் மிஷின் முன்னாடி நிற்கிறீங்களான்னு சொல்லிட்டு மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக அதை அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னே பேங்க்கோட டேட்டாவும் ஆதாரில் வர டேட்டாவும் ரெண்டுமே மேட்ச் பண்ணி பார்க்கும்.
இவர் தான் அவர் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் ப்ராசஸிங்குள்ளேயே அது வந்து போகும். சார் இவ்வளோ ப்ரோஸ் இருக்குது. கான்ஸாக நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் யாரோ ஒரு தீஃப் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோல்டை வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு அவர் ஐடென்டிட்டியே கொடுத்து கூட இது பண்ண இல்லையா? அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணுறது? சூப்பரான கொஸ்டின்ங்க. திஸ் இஸ் அ வெரி வெரி வேலிட் கொஸ்டின் யூ ஹவ் ஆஸ்க்ட் மீ. See, there are two types of offenders. One is habitual offender, இன்னொன்று first time offender. habitual offenderன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்கார்டு ஆல்ரெடி கிரைம் ரெக்கார்ட் பியூரோக்குள்ளே இருக்கும். அதனால தான் நாங்கள் ஆதாரும் பேனும் அவங்க வாங்கும்போது என்ன பண்ணுறோன்னா, எப்படி எல்லாருக்கும் சிபில் செக் எல்லாருமே நீங்கள் பண்ணுறீங்க. நம்ம ஒரு பர்சனல் லோனு, கார் லோனு, கிரெடிட் கார்டு, இல்லாட்டி ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட சிபில் செக் பண்ணாமல் யாரும் கொடுக்கறது கிடையாது இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். நாங்கள் சிபில் செக்கோடு சேர்ந்து க்ரைம் செக்கும் நாங்கள் பண்ணுறோம். எஃப்ஆர்சிஎஸும் சேர்த்து எங்கே பண்ணுறேன்றீங்க? நாங்கள் கோச் மூலமாக ஃபினான்ஷியல் பேஸ்டு க்ரைம்ஸை வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து டேட்டாவை எடுத்து கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ ஒரு ஹபச்சுவல் அஃபெண்டர் இருக்கார், அவர் ஒரு ஃபினான்ஷியல் க்ரைம் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் செக் கேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நகை திருடுற ஒரு விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவர் ஃபினான்ஷியல் பேஸ்ட் க்ரைம்குள்ளே அவர் உள்ளே வந்துட்டார்னா அவரோட டேட்டா எங்களால் ஃபிச் பண்ண முடியும். சிம்பிள். ஆதார் அண்ட் பேன் கையில் இருக்குது. இப்போ பண்ணும்போது ரெகுலர் அஃபெண்டர் வந்து ஹபச்சுவல் அஃபெண்டர் வந்து வி கேன் ஏபிள் டு எவாலுவேட். ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர் பார்த்துக்கோங்க. இப்போது நானே வந்து எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் என் ஒய்ஃபோட நகை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் போயிட்டு மிஷினை கொண்டு போய் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அந்த பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்கணும். செகண்டு, என்னோடய ஃபேஸு, ஆதாரு, இல்லை பயோமெட்ரிக், சம்டைம்ஸ் பயோமெட்ரிக், இதெல்லாம் கொடுத்து நான் எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் நகையை அங்கே வைக்கணும்? ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர் வில் டெஃபினெட்லி தே வில் நாட் டூ. அதுக்கு யாரோ ஒருத்தங்கிட்ட கை மாற்றுறதுக்கோசரம் அங்கே போய்ட்டு நகையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் தெர் இஸ் அ வெரி பிக் டிஃபரன்ஸ் ஆன் திஸ் ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர் அண்ட் ஹபச்சுவல் அஃபெண்டர். இருக்கிறதுனால யாரும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கோல்டை வந்து வி ஆர் கிரியேட்டிங் எ டிஜிட்டல் ரெக்கார்டு. ஒரு கிளியர் டிஜிட்டல் ரெக்கார்டு நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, 5 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்து நாங்கள் கோல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதை ப்ராசஸை வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், பேக்கேஜிங் வரைக்கும், லாக்கருக்குள்ளே போகிற வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். இது ஹைப்போதெட்டிக்கலான ஒரு சினாரியோ. யாரோ ஒருத்தர் வந்து மயிலாப்பூரில் வந்து நகை திருடுறாங்க. ஒரு செயின் ஸ்நாச்சர் வந்து வண்டியில் போகும்போது செயின் ஸ்நாச் பண்ணிடுறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோல்ட் லோன் கம்பெனியில் கொண்டு போய் நகையை வச்சிடறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் திங்கக்கிழமை காத்தால நகையை கொண்டு போய் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மடிப்பாக்கத்திலே வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அடித்தது மயிலாப்பூர், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனது மயிலாப்பூர், ஆனால் நகை வச்சது வந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கம். இப்போ போலீஸ் எங்கே தேடும்? மயிலாப்பூர்னு சொல்லுங்க தேடும். நெக்ஸ்ட்டு பிடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அஃபெண்டர் வந்து பிடிச்சிடுறாங்க. அவர் சொல்கிறார், நான் மடிப்பாக்கத்தில் கொண்டு போய் நான் வச்சுட்டேன், ஆனால் எந்த கடையில் வச்சேன்னு எனக்கு தெரியாதுன்றாரு வச்சுக்கோங்க. சரி, கடை பேருன்னு சொல்லிடுறாரு, இல்லாட்டி அந்த கோல்ட் லோன் கம்பெனின்னு சொல்லிடுறாரு. அந்த மண்டே காத்தால நான் வச்சேன்னு சொன்னதுலேருந்து அந்த மண்டேயோட ஃபுல் டே உண்டான கோல்டு பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் தே நீட் டு செக் தட் ஸ்நாச்டு ஜுவல். கரெக்டாக? இப்போது எங்கள் மிஷின் என்ன பண்ணுன்றத நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நகை அடிச்சிடுறாங்க. நகை அடிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கொக்கி உடையுது, இல்லாட்டி நகை டேமேஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மிஷினில் அது வந்து புரோக்கன் ஜுவல்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ டிஜிட்டல் ரெக்கார்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பேங்க் சொல்லுது எனக்கு வந்து புரோக்கன் ஜுவல்லை நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா டேரெக்டாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். பாயிண்ட் இஸ் சால்வ்டு. இல்லை பரவாயில்ல, அந்த கோல்ட் லோன் கம்பெனி பரவாயில்லைங்க, நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், புரோக்கன் ஜுவல்லாக இருந்தாலும் எனக்கு ஜுவல்லு தான், எனக்கு அக்செப்ட் பண்ணி அந்த டிஜிட்டல் ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்க இல்லையா. இப்போ சப்போஸே போலீஸ்காரரே வராரு, சார் இது வந்து இந்த மாதிரி மண்டே காத்தால இந்த மாதிரி ஒரு வந்து வச்சுருக்காங்க, எனக்கு எல்லா பேக்கெட்ஸும் எடுத்து காட்டுங்கன்னு. ஒரு 100 அன்றைக்கி வந்து ஒரு 25-30 லோன் நடக்குதுன்னா 30 பேக்கெட் அவங்களால பார்க்க முடியுமா போலீஸ்காரரால்? டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். வேற அந்த டேட்டாக்கு உண்டான ரெக்கார்டை மட்டும் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து காட்டினா ஈஸியாக கம்பேர் பண்ணிட்டு போயிடலாமே. அந்த டிஜிட்டல் ரெக்கார்ட் ப்ராசஸை நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த டிஜிட்டல் ரெக்கார்டை கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுவீங்களா? இல்லை டிஜிட்டல் ரெக்கார்ட் டெஃபினட்டாக கஸ்டமர்கிட்ட ஒரு டேட்டா நாங்கள் கொடுப்போம். எந்தெந்த இடத்துல வந்து என்ன லோன் அமௌண்ட்டு, வாட் இஸ் அ கிராஸ் வெயிட்டு, வாட் இஸ் அ நெட் வெயிட், வாட் இஸ் அ ஸ்டோன் வெயிட்டு, எந்தெந்த இடத்துலலாம் நாங்கள் கோல்டை வந்து டெஸ்ட் பண்ணோம், அதோட ஃபைனல் ஆவரேஜோட டேட்டா ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டான ரெக்கார்டு வந்து நம்ம கொடுத்துருவோம். ரெசிப்ட் ஆர் மெயிலையும் கொடுக்கலாம், வாட்ஸ்அப்லையும் கொடுக்கலாம். ரெசிப்டை கொடுக்க முடியாதுன்னா இட்ஸ் லைக் 2 பேஜ் டாக்குமெண்ட்டு, ரெசிப்டில் நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் மெயிலையும் வாட்ஸ்அப்லையும் வந்து கொடுத்துடலாம், ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே சார். மிஷினில் நம்ம நகை டெபாசிட் பண்ணி லோன் வாங்கியாச்சு. இப்போ ரிட்டர்ன் பேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன?
ஓகே இப்போது இந்த மிஷினோட கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 பேக்கெட்ஸ் வந்து அது வந்து ப்ராசஸ் பண்ணி உள்ளே வந்து உட்கார வச்சுக்க முடியும். அஃப்கோர்ஸ் இது பேங்க்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பேங்க்கோட சேஃப் லாக்கரோ கோல்ட் லோன் கம்பெனியோட சேஃப் லாக்கருக்குள்ளேயே அவங்க வந்து பத்திரமா வச்சுருவாங்க. அப்போ வைக்கும்போது ரெடிமிங் ப்ராசஸ் வந்து அக்ராஸ் அ கவுண்டர் தான் நீங்கள் போய் ரெடிமிங் பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்து. அதுதான் எத்திக்கலும் கூட வயபிளும் கூட. அது இல்லாமல் நம்மளோட கோல்டு பேக்கெட்ஸ் எல்லாம் கோல்டு லோனுக்கு இருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்லி சீல்டு டேம்பர் ப்ரூஃப் பேக்கெட்ஸ். அது வந்து ஒன்ஸ் அன்ராப் பண்ணியாச்சுன்னா இட் இஸ் broken அவ்வளோதான். இப்போ நம்ம டிப்பிக்கலாக ஒரு மசாலா பேக்கெட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒன்ஸ் சீல்டு இஸ் broken யூ cannot able to revamp it, யூ cannot recreate it. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணாங்க தமிழ் பங்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.